இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதுல இடையில ஒரு 10 ஆண்டு காலம் அவர்கள் 5 ஆண்டு காலம் தலைவர்கள் எப்படி தேர்ந்தெடுத்தார் என்பதை நான் சொல்ல விரும்பவில்லை. அப்படி அவர்களாகவே எடுத்துக்கொண்டார்கள். அந்த உறுப்பினர்கள் உண்மையானவர்களாக இருக்கிறார்களா அல்லது வேண்டுமென்று எழுதியவர்களாக இருக்கிறார்களா என்பதை கண்டறிவ கூட்டுறவாளர்களுக்கு சிறப்பாக பணியாற்றிய கூட்டுறவாளர்கள் அனைவருக்கும் அவர்களை உற்சாகப்படுத்துகின்ற வகையிலே பரிசீலித்து உற்சாகப்படுத்தி நடக்கின்ற விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற அன்பிற்கினிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்களே, வருகின்றிருக்கின்ற எங்களது துறையினுடைய ஆணையர், திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களே, வரவேற்பை நிறுத்தியிருக்கின்ற கூட்டுறவு இணைப்பதிவாளர் அவர்களே, உறுதிமொழி படித்திருக்கின்ற துணைப்பதிவாளர் அவர்களே, இந்த திருநெல்வேலி மத்திய மாவட்டத்தினுடைய வங்கியினுடைய தலைவராகவும் எங்களது சட்டமன்ற தலைவராகவும் பணியாற்றி இன்றைக்கு மாவட்ட கழக செயலராக பணியாற்றி கொண்டிருக்கிற சிறந்த கூட்டுறவாளர் அன்பிற்குரிய ஆவுடையப்பன் அவர்களே, வணக்கத்திற்குரிய மேயர், துணை மேயர் மற்றும் மாநகர கழக செயலாளர்கள், சிறந்த கூட்டுறவாளர்கள் இருக்கின்ற அத்தனை கூட்டுறவாளர்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர், நான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கடைசி கூட்டுறவு உணவுத்துறை அமைச்சர் என்பது 2 இலாக்காக்களையும் தலைவர் கலைஞர் என்னிடம் தந்து பார்க்க சொன்னார்கள். கலைஞருடைய காலத்தில்தான் கூட்டுறவுத்துறை மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தது. இப்போது கூட சட்டமன்றத்தில் செல்லூர் ராஜ் அவர்கள் கூட்டுறவுத்துறையிலிருந்து பேசுகிற போது கலைஞர் விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ண தொகை 7000 கோடி என்று சொன்னபோது 7000 கோடி இல்லை, 5700 கோடி என்று கணக்கு சொன்னாரே தவிர அவருடைய காலத்தில் எந்த விவசாயிகளுக்கும் எந்த விதமான நன்மையும் 10 ஆண்டு காலத்தில் பயக்கவில்லை. கலைஞருடைய காலத்தில் மட்டும்தான் மொத்தம் எங்களுக்கு 26000 நியாய விலைக் கடைகள், கிட்டத்தட்ட 4900 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள், 130க்கு மேற்பட்ட நிலவள வங்கிகள், 125க்கு மேல நகர வங்கிகள், இந்த வங்கிகளை கொண்ட ஒரு கூட்டுறவுத்துறை, பல்வேறு கூட்டுறவுத்துறை இருக்கிறது. பால்வள கூட்டுறவுத்துறை இருக்கிறது, நெசவாளர் கூட்டுறவு சங்கம் இருக்கிறது, மீனவர் கூட்டுறவு சங்கம் இருக்கிறது, தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் இருக்கிறது. கூட்டுறவுத்துறை இல்லாத நிலையே இல்லை என்கிறவர்கள் அனைத்து இடங்களிலும் தொழிலாளர்களுக்கும் மக்களுக்கும் பயன்பெறுகிற ஒரு துறை என்பது சொன்னால் கூட்டுறவுத்துறை மட்டும்தான். பால் கூட்டுறவுத்துறையிலே கலைஞருடைய காலத்திலே பெண்களுக்கென்று மட்டும் 1000 சங்கங்கள் தொடங்கப்பட்டது. அன்றைக்கு நான் 89-90 பால்வளத்துறை அமைச்சராக இருந்தபோது 1000 சங்கங்கள் தொடங்கப்பட்டது. இன்றைக்கு நெசவாளர் சங்கங்கள் இருக்கிற போது முதலிலே கலைஞர் அவர்கள் தான் மின்சாரம் இலவசமாக கொடுத்தது. மீனவர்களுக்கு கூட்டுறவு சங்கம் இருக்கிற போது கலைஞர் அவர்கள் தான் டீசல் மானியம் அவர்கள் கொடுத்தது. நான் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம், கூட்டுறவுத்துறையிலே முறையாக தேர்தல் நடந்து முறையாக 5 ஆண்டு காலம் ஆவுடையப்பன் போல மத்திய கூட்டுறவு வங்கி தலைவராக இருந்த போது மாநில கூட்டுறவு வங்கி வரை தேர்தல் நடைபெற்றது கலைஞருடைய காலத்தில் தான். தொடர்ந்து இன்றைக்கு இப்போது புதிய உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டிய பணி இருக்கிற காரணத்தால் அந்த உறுப்பினர்களை சேர்த்து ஏற்கனவே இருக்கிற உறுப்பினர்களை சரிபார்க்க வேண்டிய அந்த கால அவகாசத்தால் நம்முடைய அமைச்சர் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் அவர்களை அதை கொஞ்சம் இன்றைக்கு தள்ளி வைத்திருக்கிறார்களே தவிர, கூட்டுறவு சங்கமாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, மக்கள் பிரதிநிதியை கொண்டு வருவது திமுக ஆட்சி, கலைஞர் ஆட்சியாக இருந்தாலும் சரி, நம்முடைய தளபதி ஆட்சியாக இருந்தாலும் சரி. அவருடைய காலத்தில் உள்ளாட்சி தேர்தல் கூட நடைபெறவில்லை. தளபதி வந்துதான் உள்ளாட்சி தேர்தலை நடத்தினார்கள். நான் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம், கிட்டத்தட்ட 26,000 நியாய விலைக் கடைகளிலே கிட்டத்தட்ட 20,000 கடைகளை உள்ளாட்சித்துறை மூலமாக 12,500 கடைகளும், உள்ளாட்சி பிரதிநிதிகளை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருடைய மேம்பாட்டு நிதியிலிருந்து பாதுகாக்கப்பட்ட ரேஷன் கடைகள், நியாய விலைக் கடைகள் கட்டப்பட்டது கலைஞருடைய காலத்தில் தான். இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தால் தெரியும், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி என்று ஒரு டிசைன் போட்ட கட்டடம் முழுவதும் இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் 4900 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் லாபத்தோடு இயங்குகிற வங்கிகள் என்று சொன்னால் 1500 வங்கிகள் மட்டும்தான். மற்ற இருக்கிற வங்கிகள் எல்லாம் நமது ரேஷன் கடையில மக்களுக்கு வழங்குகிற அந்த நிதியிலிருந்து, அதன் மூலமாக அரசிலிருந்து வந்து அதனுடைய சம்பளத்தை வைத்துதான் இன்றைக்கு கூட்டுறவு சங்கங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மற்றபடி கடன் வாங்குவது, நபார்டிலிருந்து கடன் வாங்கி கொடுத்து அதையும் நாங்கள் இருக்கிற போது 7% வட்டி,
அதற்கு பிறகு கலைஞர் அவர்கள் அதை குறைத்தார்கள். அதற்கு 3% குறைந்தது. இன்றைக்கு வட்டியே இல்லை என்ற நிலை வந்திருக்கிறது. கூட்டுறவு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் 1500 சங்கங்கள் எல்லாம் நேஷனலைஸ் பேங்க் போல நிறைய டெபாசிட்டோடு இருக்கிற வங்கிகள் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் நல்ல முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நான் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம், கூட்டுறவுத்துறை ஒன்றுதான் மக்களிடம் நேரடியாக சென்று மக்களுக்கு தேவையானதை அறிந்து உடனே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடன் வழங்குவதாக இருந்தாலும் சரி, லகுவாக மக்களை கொண்டு சேர்க்கிற பணி என்பது கூட்டுறவுத்துறையிலே மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறோம். பால் கூட்டுறவு சங்கங்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு மகளிர் சுய குழுக்களுக்கு நேஷனலைஸ் பேங்க் மற்றபடி வங்கிகள் தருகிற கடனை போல கூட்டுறவு வங்கிகள் தான் அதிகமான வருகிற மக்களுக்கு சுய உதவி குழுக்களுக்கு கடனை வழங்கி கொண்டிருக்கிறது. நான் கூட கேட்டேன், மத்திய வங்கியினுடைய ஜேஆர் வந்திருக்கிறார், உங்களுடைய கூட்டுறவு வங்கியினுடைய இருப்பு என்ன என்று கேட்டேன். சொன்னார், எவ்வளவு கடன் தந்திருக்கிறீர்கள் என்று சொன்னேன். எவ்வளவு நகர வங்கிகள் உங்கள் மூலம் இயங்கிக் கொண்டிருக்கிறதெல்லாம் கேட்டேன். சிறப்பாக திருநெல்வேலியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய வாழ்த்துக்கள். கலைஞருடைய காலத்தில் மட்டும்தான் தீவிர டெபாசிட் சேகரிப்பு வாரம் என்று தொடங்கி 1 மாத காலம் பொதுமக்களுடைய பணத்தை கூட்டுறவு வங்கிகளுக்கு கொண்டு வந்தோம். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், ஒரே வாரத்தில் 2000 கோடி, அன்றைக்கு 96ஆம் ஆண்டு 2000 கோடி என்பது இன்றைக்கு 20,000 கோடி மதிப்புள்ளது. 2000 கோடி கூட்டுறவு வங்கிகளுக்கு வந்தது. நான் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம், கலைஞர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் இந்த பணிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை கூட நாங்கள்லாம் இருக்கும்போது 900 கோடி விவசாயிகளுக்கு கடன் தருவது 900 கோடி. இன்றைக்கு 4000 கோடிக்கு மேலாக நபார்டு வங்கி மூலமாக விவசாயிகளுக்கு வட்டி இல்லாத கடனை அரசாங்கம் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு கட்ட வேண்டிய வட்டியை அரசாங்கம் கட்டி கொண்டிருக்கிறது. அதுதான் கூட்டுறவுத்துறையில ஒரு உரம் வாங்குவதாக இருந்தாலும் சரி, அந்த காலத்தில்தான் குறுகிய கால கடன், மத்திய கால கடன், நீண்ட கால கடன் என்று இருந்தது. குறுகிய கால கடன் என்றால் ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் விவசாயத்திற்காக பெறுவது. மத்திய கால கடன் என்றால் விவசாயிகளும் மற்ற வியாபாரிகளும் பெறுவது. நீண்ட கால கடன் என்று சொன்னால் கிணறு வெட்டுவது, மோட்டார் வாங்குவது போன்ற நீண்ட காலமாக அதை தருவது. அப்படித்தான் கடன் தருவது வழக்கம். அப்படி தருகின்ற இந்த கூட்டுறவுத்துறை உள்ளபடியே மக்களுக்கு மிக மிக முக்கியமாக பயன்படுகிற துறை இந்த கூட்டுறவுத்துறை. இது மட்டும்தான். இதில் இருக்கிற செயலாளர் பெருமக்கள் எப்படி ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் எப்படி சிறப்பாக மக்கள் மத்தியிலே பெயர் எடுப்பார், அதே போல இதனுடைய கூட்டுறவு வங்கி செயலாளர்கள் அந்த ஊர் மக்களிடம் சுற்றுவர ஒரு கூட்டுறவு வங்கி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி இருக்கிறது என்று சொன்னால் 5 கிராமங்கள் 6 கிராமங்களுக்கு மேலாக இருக்கிற வங்கிகள் அந்த இருக்கிற கிராமத்தில் இருக்கிற மக்களிடம் நேரடியாக பரிச்சயம் உள்ளவர்களாக, நேரடியாக பழக்கம் உள்ளவர்களாக இந்த செயலாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே அரசு துறை அலுவலர்களும் சரி, கூட்டுறவுத்துறை அலுவலர்களும் சரி, இதில் இருக்கிற நமது வாடிக்கையாளர்களும் சரி, அல்லது கூட்டுறவு வங்கியிலே உறுப்பினராக இருக்கிற அனைவருமே இந்த துறை சொல்வார்கள், கூட்டுறவே நாட்டு உயர்வு என்று. அதுதான் உண்மை. கூட்டுறவு வாழ்ந்தால் நாம் நல்ல முறையிலே வாழலாம். மிக குறைந்த வட்டியிலே எந்த எளிமையான முறையிலே கடன் பெறுகிற ஒரே வங்கி கூட்டுறவு வங்கி தான். அந்த வகையில் இன்றைக்கு 71வது கூட்டுறவு வார விழாவை நடத்தி கொண்டிருக்கிற இந்த கூட்டுறவுத்துறை இன்னும் மேலும் சிறப்பாக இருக்க வேண்டும். அன்றைக்கு தான் கூட்டுறவுத்துறையில வங்கிகளுக்கு, மத்திய வங்கிகளுக்கு நேரடியாக பணியமர்த்தப்பட்டது கலைஞர் காலத்தில் தான். 20,000த்திற்கு மேற்பட்ட விற்பனையாளர்களை எடுத்ததும் கலைஞர் காலத்தில் தான். அப்படி எல்லா பணிகளை சேர்த்த போது கலைஞர்களுடைய காலத்தில் தான் அனைத்து நடைபெற்றது. கூட்டுறவுத்துறை மிக சிறப்பான ஒரு துறையாக விளங்கி வந்தது. இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதுல இடையிலே ஒரு 10 ஆண்டு காலம், அவர்கள் 5 ஆண்டு காலம் தலைவர்கள் எப்படி தேர்ந்தெடுத்தார் என்பதை நான் சொல்ல விரும்பவில்லை. அப்படி அவர்களாகவே எடுத்துக்கொண்டார்கள். அந்த உறுப்பினர்கள் உண்மையானவர்களாக இருக்கிறார்களா அல்லது வேண்டுமென்று எழுதியவர்களாக இருக்கிறார்களா என்பதை கண்டறிவதற்காக தான் இந்த காலதாமதம். எனவே இந்த கூட்டுறவுத்துறை மேலும் மேலும் சிறக்க திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த கூட்டுறவுத்துறை எல்லா வங்கிகளையும் விட சிறப்பாக இயங்க என்றைக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். சிறப்பாக செயல்படுங்கள். இந்த அரசு என்றைக்கும் உங்களுக்கு துணையாக இருக்கும் என்று சொல்லி வந்திருக்கிற கூட்டுறவாளர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை, பரிசு பெற வந்திருக்கிற கூட்டுறவாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகிறேன். வணக்கம், நன்றி.